காட்டுல துணியோட குடும்பம். காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. மனுஷங்கள அவங்க நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிம்மதியா காட்டுல வாழ்றத விட்டுட்டு பேசாம சிட்டிக்கு போய் பெரிய பெரிய பில்டிங்ல ஏசி ஃபேனு இதுக்கு நடுவுல வாழணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி யோசனை வந்ததே நம்ம சிச்சு காக்காவுக்கு தான். ஒரு நாள் இத பத்தி பேச எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. என்ன எல்லாரும் இந்த வெயில்ல உக்காந்துக்கிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மனுஷங்களை பாத்தீங்களா எப்படி சிட்டில வாழ்றாங்கன்னு? ஏசி காரு பங்களான்னு எவ்வளவு சொகுசா வாழ்றாங்க தெரியுமா? அப்படியும் வீடுங்க கூட. நம்ம தான் இந்த மாதிரி மண் வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்றோம். அவங்க எல்லாம் நல்ல மெத்த வீட்டுல வாழ்றாங்க. இந்த காட்டுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு சிட்டிக்கு போக போறேன். சிட்டிக்கா? சிட்டில எப்படி வாழ்றது சிச்சு? மனுஷங்க நடுவுல நம்ம போய் எப்படி நம்மளால வாழ முடியும்? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க மகி? நம்மளால கண்டிப்பா முடியும். நான் நாளைக்கு காலையிலேயே சிட்டிக்கு கிளம்ப போறேன். என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு காலையிலேயே சட்டி மூட்டையை கட்டிக்கின்னு கிளம்ப போறேன். பிடிச்சவங்க என் கூட வாங்க. சிச்சி சொல்றது உண்மைதான். இந்த காட்டுல வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். நானும் கிளம்பதான் போறேன். சிட்டிக்கு போனா நம்மளும் கை நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். சிச்சு, நானும் கூட சிட்டிக்கு வரேன் சிச்சு. ஐயோ சிச்சு, எனக்கு மட்டும் சிட்டினா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அங்க எல்லாத்துக்கும் செலவுதான்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள எல்லாருமே கிளம்பி போயிட்டா நாங்க மட்டும் இங்க என்ன பண்றது? நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு ராஜு, துணி, நீ கவலைப்படாத. எல்லாருமே சிட்டிக்கு போகும்போது நம்ம மட்டும் இங்க இருந்துகிட்டு என்ன பண்றது? நம்மளும் போலாம். நம்ம புஜ்ஜிய அங்க போய் நல்லபடியா படிக்க வைக்கலாம். அப்படி சிச்சு சொன்னதை கேட்டு பறவைங்க எல்லாருமே சிட்டிக்கு போய் அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிக்கு போன புதுசுல எல்லாருமே அவங்கவுங்க வேலைய தேடிக்கிட்டாங்க. துணிக்குருவியும் ராஜுக்குருவியும் ஒரு ஃபேக்டரியில சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி பணம் சம்பாதிச்சு அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா சொந்தமா வீடு வாங்குற அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிச்சாங்க. இப்ப அவங்க கிட்ட நல்ல பேங்க் பேலன்ஸும் கூட இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணி, நம்ம சிட்டிக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டோம். ஆனா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். பிசினஸா? நம்மளுக்கு என்ன பிசினஸ் செய்ய தெரியும்? சிட்டில என்ன பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆகுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாதே. என்ன பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? நம்மளுக்கு சமையல் ரொம்ப நல்லா தெரியும்ல துணி. நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியாணிய ரொம்ப நல்லா செய்யுமே துணி. அதனால இங்கே ஒரு பெரிய ஜனங்களுக்கும் பறவைங்களுக்கும் ஏத்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்றது என்னவோ சரிதான். ஆனா ரெஸ்டாரண்ட் கட்டணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகுமே. அவ்வளோ பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? நம்ம கையில இருக்கிற பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நம்ம சிட்டில வாங்கியிருக்கிற வீட்டையும் அடமான வைக்கலாம். 6 மாசத்துல நம்ம ரெஸ்டாரண்டோட கடனை அடைச்சிட்டு 6 மாசத்துல நம்ம கோடீஸ்வரங்களாயிடலாம். வீட்டை அடமான வைக்கிறதா? எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஒருவேளை நம்மளால கடனை அடைக்க முடியலனா அதுக்கப்புறம் நம்ம வீடே போயிடுமேங்க. ஐயோ துணி, நீ எதுக்காக இவ்வளோ பயப்படுற? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எல்லாத்துக்கும் பக்கா பிளான் பண்ணியிருக்கேன். நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். சரி சரி, எல்லாமே உங்க இஷ்டம். நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஊர் சமையல சிட்டிக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம். அப்படி துணி ராஜு 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸை பயன்படுத்தி போததுக்கு வீட்டையும் அடகு வச்சு சிட்டிக்கு நடுவுல ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாங்க. முதல்ல ரெஸ்டாரண்ட் நல்லபடியாவே நடந்துச்சு. ஜனங்களுக்கு அங்க இருக்கிற ஃபுட்டோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. ஆனா சில மாசத்துக்கு அப்புறமா பக்கத்துல இன்னொரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்ததுனால இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அது இல்லாம சிட்டில காய்கறியோட விலை அதிகமாச்சு. கரண்ட் பில்லும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு லாபம் வரல, அதுக்கு பதிலா நஷ்டம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே வரல. சமைச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் கடனும் அதிகமாயிட்டே போகுது. பேங்க்குக்காரங்களும் வீட்டுக்கு வந்து லோன் கட்டுங்கன்னு நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா துணி, நம்ம எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவுன்னு இப்பதான் தோணுது. இந்த சிட்டில நம்மள மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு வரவு 1 ரூபாவா இருந்தா செலவு அதுக்கேத்த மாதிரி 10 ரூபாவா நடக்குது. இப்போ என்னங்க பண்றது? கடன் வேற அதிகமா போச்சு. புஜ்ஜிக்கு ஸ்கூல்ல வேற ஃபீஸ வேற கட்டணும். ஃபீஸ் கட்டல அப்படின்னு ஸ்கூல்ல வேற குழந்தைய திட்டுறாங்களாமா. இந்த சிட்டில நம்மளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இந்த சிட்டி வாழ்க்கை மேல வெறுப்பே வருதுங்க. நான் கூட அப்படிதான் துணி.
இருக்கிறதுலயே வாழ முடியாம நிம்மதியையே கெடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு காலத்துல கை நிறைய காசு இல்லைனாலும் நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த சிட்டில ஒவ்வொரு நாளும் டென்ஷன் தவிர வேற எதுவுமே இல்லை. நாளைக்கே கிளம்பணும். அப்பனா நம்ம ஒரு வேலை செய்யலாங்க. இந்த ரெஸ்டாரண்ட், நம்ம வீடு எல்லாத்தையுமே வித்துட்டு கொஞ்சம் கடனையை அடிச்சிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அங்க போய் நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஆமாம் துணி, நீ சொல்றது கூட சரிதான். நாளைக்கே நம்ம சிட்டில இருந்து கிளம்பி போயிடலாம். நம்ம நாளைக்கே திரும்பி நம்மளோட கிராமத்துக்கு போயிடலாம். நாளைக்கு நம்ம நண்பர்களுக்கும் விஷயத்த சொல்லிடலாம். அப்படி அடுத்த நாள் காலையில துணிக்குருவி, ராஜகுருவி, புஜ்ஜி குருவி 3 பேரும் போய் அவங்க நண்பர்கள் கிட்ட அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதை பத்தி சொன்னாங்க. அதை கேட்டு நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன துணி, உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்வளோ வசதியெல்லாம் விட்டுட்டு வீடெல்லாம் வித்துட்டு பேங்க்குக்காரங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த காட்டுல போய் அவஸ்தைப்பட போறீங்களா? ஐயோ துணி, வியாபாரம்னா அப்படிதான் இருக்கும். வேணானா நாங்க கொஞ்சம் உனக்கு கடன் கொடுக்கறோம். வேற ஏதாவது சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு சிட்டில இருங்க. மறுபடியும் அந்த காட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அங்க சாப்பாடு கூட சரியா கிடைக்காது. இல்ல சோட்டு, மறுபடியும் எங்களுக்கு மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த சிட்டில பணம் இருந்தாதான் மதிப்பு, மனுஷங்களுக்கு மதிப்பே இல்ல. எங்களுக்கு இயற்கைக்கு நடுவுல இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சிட்டிக்கு வந்து கடன் வாங்கி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆமாம் பறவைங்களா, நம்ம மனுஷங்க கூட சேர்ந்து அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா பறவைங்களுக்கு காடுதான் எப்பவுமே நிரந்தரமானது. நீங்களும் கொஞ்ச நாள்ல திரும்பி வரதான் போறீங்க. சரி துணி, நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இருந்தாலும் நீங்க எங்க பேச்ச கேட்காம போறேன்றீங்க. சரி பரவாயில்ல, சிட்டிக்கு போய் பார்த்து பத்திரமா இருங்க. ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணுங்க. சரி சரி புஜ்ஜி, வாமா, நம்ம போய் மறுபடியும் நம்ம புது வாழ்க்கைய தொடங்கலாம். ராஜகுருவி, துணிக்குருவி, புஜ்ஜி குருவி 3 பேருமே சிட்டியை விட்டுட்டு அவங்களுடைய பழைய காட்டுக்கே திரும்பி வந்தாங்க. அப்படி வரும்போது பச்சை பசேல்னு இருக்கிற வயல்கள், சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து அவங்கள சந்தோஷமா வரவேற்றுச்சு. அவங்க இருக்கிறதுலயே அழகா இருக்கிற ஒரு இடத்துல போய் உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து, அம்மா, இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு சில்லுன்னு நல்ல சுத்தமான காத்து வருது. இதே சிட்டில பொல்யூஷன் எல்லாமே கலந்தது. அங்க நம்மளுக்கு நிம்மதியா மூச்சு விட கூட ஆயிக்கிட்டு இருக்கல. ஆமா புஜ்ஜி, இதுதான் நம்மளோட சொந்தமான இடம். இங்க காருங்களோட சத்தம், வண்டிங்களோட புகை, இந்த மாதிரி எந்த ஒரு பொல்யூஷனும் இல்ல. நம்ம இனிமே இங்க நிம்மதியா வாழலாம். உண்மைதாங்க, இங்க யாரு கூடயும் நம்மளுக்கு போட்டி இல்ல. இங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம். கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் போய் குடிசை கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் எடுத்துட்டு வரேன். நீயும் புஜ்ஜியும் இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சொந்த கையால குடிசைய கட்டலாம். அப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ராஜகுருவி கொண்டு வந்த அந்த விறகு கட்டை, அப்புறம் கொடி, இது எல்லாத்தையுமே வச்சு அங்க ஒரு அழகான வீட்டை கட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே ஒரு சின்ன தோட்டமும் இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த குடிசைக்குள்ளேயே அவங்க நல்ல படுத்து தூங்குனாங்க. ஒரு நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு உக்காந்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா, எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு நிம்மதியா தூக்கம் வந்துச்சு தெரியுமா? இன்னைக்குதான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கி இருக்கேன். இதே சிட்டில வண்டிங்களோட சத்தம் நிம்மதியாவே இருக்க முடியாது. இன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்கேன். நம்ம கிராமத்துல எந்த விதமான சத்தமும் இல்லவே இல்ல. ஆமா புஜ்ஜி, இந்த காட்டுக்குள்ள நிம்மதியான காத்து, குயிலோட சத்தத்தெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, இவ்வளவு காலமா எதுக்காக இவ்வளவு நிம்மதியான இடத்தை விட்டுட்டு நம்ம சிட்டிக்கு போயிருந்தோம்? ஆமா துணி, ஆனா நம்ம இங்கே வாழணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும்ல. எனக்கு ஒரு யோசனை. நம்ம கிராமத்துல இருந்து பொருளுங்களெல்லாம் கொண்டு போய் சிட்டிக்கு வித்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? நல்ல லாபம் வரும்ல. அம்மா துணி, நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்க. நம்ம ஆத்துல நல்ல நல்ல மீன் கிடைக்கும். நான் காலையில சீக்கிரமா போய் பெரிய பெரிய மீனை புடிச்சுக்கிட்டு வந்து அதை கொண்டு போய் வித்தேன்னா நம்மளுக்கும் நல்ல லாபம் வரும்ல. எங்க இங்க எப்படிங்க விக்க முடியும்? இங்க யாருமே நம்ம மீனை வாங்க மாட்டாங்களே. இங்கதான் யாருமே இல்லையே. துணி, நான் புடிச்சு கொண்டு வர மீனை உனக்கு கொண்டு வந்து குடுக்கறேன். நீ அத ஒரு இலையில போட்டு நல்லா பேக் பண்ணி வை. அத சிட்டில கொண்டு போய் வித்தா நம்மளுக்கும் கை நிறைய லாபம் வரும். இந்த ஆர்கானிக் மீன் சிட்டில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல வியாபாரம் ஆகும். வாவ், இது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம இந்த காட்டுல நிம்மதியா இருந்துகிட்டு காட்டு பொருளுங்களை வித்து கை நிறைய சம்பாதிச்சுக்கலாம். இதனால நம்ம டெய்லி செலவுக்கு, புஜ்ஜியோட படிப்புக்கு நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்காது. அம்மா, உங்க வேலையில நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்.
ராஜகுருவி காலையிலேயே ஆத்துக்கு போய் அங்க வலைய போட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய மீன்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்ததும் புஜ்ஜியும் துணியும் சேர்ந்து அதை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ராஜு அத சிட்டிக்கு எடுத்துட்டு போய் ஆத்து மீன் நல்ல சுவையான மீன் அப்படின்னு கத்தி கத்தி விற்க ஆரம்பிச்சான். ஆத்து மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால சிட்டில எல்லாருமே ரொம்பவும் விருப்பப்பட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா ராஜுவும் நிறைய பணத்தை சம்பாதிச்சான். துணி பாத்தியா, இன்னைக்கு கொண்டு போன மீன் சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. எவ்வளவு பணம் வந்திருக்கு பாரு. நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப கை நிறைய லாபம் வந்திருக்கு. இந்த பிசினஸ் நம்மளுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஆமாங்க, எந்த செலவும் இல்லங்க. யாருகிட்டயும் தலை குனிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த காட்டுல நம்ம ராஜா ராணி மாதிரி இருக்கலாம். அம்மா, அப்பா, இன்னைக்கு நானும் ஆத்துக்கிட்ட வந்து குட்டி குட்டி மீனை எல்லாம் பிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த காட்டுல போர் அடிக்கல. இந்த காட்டை விட்டு போனோன்னு கூட எனக்கு தோணல. ஆமாமா, இந்த இயற்கை நம்மளுக்கு தேவையானதை கொடுக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்காம ஆர்டிபிஷியல் லைஃப் வேணும்னு அது இதுன்னு நம்ம லைஃபையே பாழாக்கிக்கிறோம். அப்படி துணிக்குருவி, ராஜகுருவி, அவங்க பொண்ணான புஜ்ஜி எல்லாரும் சேர்ந்து காட்டுல வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த முடிவு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுச்சு. தினமும் ராஜு மீன் பிடிச்சு அத சிட்டில கொண்டு போய் வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சு அவனுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி அந்த குடும்பமே சிட்டில இருந்து காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான அந்த காட்டுல அவங்களும் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இயற்கையோட ஒன்றி வாழ்ற ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது. ஒருவேளை நமக்கும் அது கிடைச்சதுன்னா அந்த வாழ்க்கைய ஒரு தடவை வாழ்ந்து பாத்திரணும். மாடியில் இறால் வளர்ப்பு. துணிக்குருவி, சோட்டுக்கிளி 2 பேருமே தோழிங்க. அவங்க 2 பேரும் ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு குளத்தை வாடகைக்கு எடுத்து அதுல இறால் வளர்த்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குளத்துல வளர்ற இறால்கள் ரொம்ப சுவையா இருக்கிறதுனால ஊஜனங்க எல்லாரும் வந்து இறால்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெயில் காலம் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால மழையும் சும்மா கூட எட்டி பார்க்காததுனால அவங்க குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போயிடுச்சு. இப்போ தண்ணியும் இல்லாம அந்த குளமே காஞ்சு போயிருந்துச்சு. குளத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் துணி சோட்டு 2 பேரும் காஞ்சு போன அந்த குளத்தங்கரையில உக்காந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாரு சோட்டு, நம்ம ஏரி எப்படி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. தண்ணி எல்லாம் காஞ்சு போய் வெறும் மண்ணாதான் இருக்கு. நம்ம எறா குட்டிங்கெல்லாம் மண்ணு பாலாயிடுச்சு. இந்த தலைவலி எல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம எத்தனையோ பேருக்கிட்ட கடன் வாங்கி வந்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. அப்போ சோட்டுவும் கவலையா, ஆமாம் துணி, எனக்கு இந்த ஆத்த பாக்கும்போது நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சு வந்து எறாவுக்கு நம்ம தீனி போட்டு இந்த பக்கம் எவ்வளவு நல்லா நடந்துகிட்டு இருப்போம். ஆனா இப்ப பாரு, இங்க தண்ணியே இல்லாம பாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி இருந்தா நம்ம கடன் எப்படி தேய்க்கிறது? நம்ம பசங்களை எப்படி காப்பாத்துறது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சோட்டு? இயற்கை கூட நம்ம விளையாட முடியுமா? ஆனா நம்ம பசங்களோட நிலைமைய பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாசம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனா நம்ம எறா வியாபாரம் இப்படி நாசமா போயிருக்கு. ஆனா யாருகிட்டயாவது கடன் கேட்கலான்னு பார்த்தா நம்ம ஆறு வத்தி போயிருக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா நம்மள நம்பி யாராவது கடனாவது கொடுப்பாங்களா? அப்படி துணி சோட்டு 2 பேருமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த நேரத்துல அவங்களுடைய பரம எதிரியான சிச்சு காக்கா அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு துணி சோட்டு 2 பேரையும் கண்டாலே ஆகாது. எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அவங்களோட பிசினஸ் எல்லாம் போய் அவங்க நஷ்டத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அங்க வந்தா. துணி சோட்டு 2 பேரோட முகமும் வாடி போயிருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா. என்ன துணி சோட்டு, எப்ப பார்த்தாலும் இங்க எறாவ புடிச்சுக்கிட்டு ஒரு முழுக்க வித்துக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் வத்தி போய் இப்போ கஷ்டத்துல இருக்கீங்களா? இந்த வியாபாரத்தை நம்பி நீங்க பிச்சைக்காரங்களாயிட்டீங்களா? உங்களை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. துணிக்குருவி கோவமா, சிச்சு, எங்களை பார்த்து இப்படி சிரிக்கிறியே, உனக்கு எங்களை பார்த்தா கஷ்டமா இல்ல? இன்னைக்கு எங்களுக்கு வந்த கஷ்டம் நாளைக்கு உனக்கும் வரலாம். இயற்கை முன்னாடி எல்லாருமே சரி சமானம்தான். உனக்கும் இந்த நிலைமை கண்டிப்பா வரும். இங்க பாரு துணி, உங்க கூட சேர்ந்து என்னையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம் எனக்கு வராது. இப்போ நீங்க கஷ்டத்துல விழுந்திருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஏதாவது வீடு வீடா போய் வேலை செஞ்சு பொழைச்சுக்குங்க. உங்களுக்கு அதுதான் சரியானது. எறா விக்கிற அருத உங்களுக்கு இல்ல.
இங்க பாரு சிச்சு, கண்டிப்பா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இந்த நிலைமையில இருந்து நாங்க வெளியே வருவோம். எங்களை பார்த்து இப்படி வயிறறிஞ்சு பேசுறத விட்டுட்டு நீ வாயை மூடிக்கிட்டு போய் உன்னோட வேலையை பாரு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆஹா, ஓஹோ, வெளியே வருவீங்களா? எப்படி வருவீங்க? ஆகாயத்துல இருந்து மழைய கொட்ட வைப்பீங்களா? அதையும் நான் பார்க்க தானே போறேன். உங்க வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. நான் ஊருக்குள்ள போய் டங்குர அடிக்கிறேன். உங்களோட பிசினஸே ஊத்துக்கிச்சு அப்படின்னு பிச்சைக்காரங்களா. அப்படி சிச்சு காக்கா அவங்க 2 பேரையுமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டா. சிச்சு கிண்டல் பண்ணதுனால அவங்க 2 பேரும் இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கவலைய அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட துணி சோட்டு 2 பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அம்மாக்கள் அழுவுறத புஜ்ஜி பண்ணோ 2 பேருமே கவனிச்சாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அம்மாக்கள் அழுறத பார்க்க முடியாம அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே பண்ணு, எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வீட்ல உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்கடா. நம்மளோட இந்த எறா வியாபாரம் நாசமா போச்சேன்னு, நம்மளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு கஷ்டப்பட்டு அழுவுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா கஷ்டமா இருக்கு. அம்மா சிச்சு, எங்க அம்மா கூட வீட்ல வந்து உக்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிச்சு அத்தை இருக்காங்கல்ல, நம்ம அம்மா உங்களை பார்த்து ரொம்ப கேவலமா எகத்தாளி பண்ணி பேசினாங்களாமா. நம்ம எப்படியாவது நம்ம அம்மா அவங்கள காப்பாத்தணும். அவங்க வியாபாரம் மறுபடியும் நல்லா நடக்கிற மாதிரி நம்ம தான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்றதுடா பண்ணு? நம்மளால மழைய வர வைக்க முடியாது. தண்ணி இல்லனா எறாவ எப்படிடா வளர்க்கறது? வளர்க்க முடியாதே. அத வளர்க்கறதுக்கு ஆறும் தண்ணி வேணுமேடா. பன்னு கிளி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, தண்ணி ஆறு இருபுஜி, எனக்கு ஒரு சூப்பரா ஐடியா வந்துச்சு. நம்ம எறாவ வளர்க்கறதுக்கு ஆறே வேணும்னு இல்லையே, நம்ம வீட்டு மேல கூட எறாவ வளர்க்கலாமே. புஜ்ஜி ஆச்சரியமா, என்னது வீட்டு மேலையா? என்னடா சொல்ற பண்ணு? நீ ஏதாவது பைத்தியம் புடிச்ச மாதிரி பேசாதடா. வீட்டுக்கு மேல தண்ணிய எப்படிடா நிக்க வைக்கிறது? இல்ல புஜ்ஜி, நான் படிச்சிருக்கேன். நம்ம வீட்டு மேல நல்ல சிமெண்ட் போட்டு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ள பைப்பு மூலியமா தண்ணி ஏத்தி அதுக்குள்ள நம்ம எறாவ வளர்க்கலாம்ல. வெயிலுக்கு அந்த தண்ணி காஞ்சி போவாத மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் புல்லெல்லாம் போட்டு பிளாஸ்டரிங் எல்லாம் பண்ணா தண்ணியும் வத்தாது. இது மூலியமா நம்ம வீட்டு மேலேயே எறாவ வளர்த்து வியாபாரம் செய்யலாம்ல புஜ்ஜி. புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் டே பண்ணு, உண்மையிலேயே நீ பயங்கரமான புத்திசாலிடா. நம்ம வீட்டுக்கு மேலேயே நம்ம யாருக்குமே வாடகை கொடுக்காத மாதிரி நல்லா வளர்த்துக்கலாம்ல. டே ஆமாண்டா, நம்ம கண்ணுக்குள்ள வச்சு நம்ம எறாவ வளர்த்துக்கலாம். வா இப்பவே போய் நம்ம அம்மா உங்ககிட்ட ஐடியாவை சொல்லலாம். புஜ்ஜி பன்னு 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் அவங்களுடைய யோசனைய அவங்க அம்மாக்கள் கிட்ட தெளிவா சொன்னாங்க. முதல்ல பசங்க சொன்னத சோட்டு துணியால நம்ப முடியல. ஆனா பசங்க புரிய வைக்க அது நல்ல யோசனைன்னு அவங்களுக்கு தோணுச்சு. பசங்களா, நீங்க சொல்ற மாதிரி வீட்டு மேல தண்ணிய நிறைச்சு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி எறாவ வளர்க்கறதா? இது சாத்தியமா? வெயிட் தாங்க முடியாம வீடு விழுந்துட்டா? ஏன் முடியாது. நம்ம தண்ணி கீழே லீக் ஆகாத மாதிரி விழுந்து போகாத மாதிரி பெருசா கட்டலனாலும் சின்னதா ஒரு மூலையில கட்டலாம். நல்லா ஸ்ட்ராங்காவே கட்ட வைக்கலாம். அப்போ நம்ம வீடு கூட விழுந்து போகாது இல்ல, தண்ணி கூட எங்கேயுமே லீக் ஆகாது இல்ல. துணி, பசங்க சொன்ன இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம வெளியில இந்த எறாவ வளர்க்கறதோட வீட்டு மேல ஸ்விம்மிங் பூல் கட்டி அங்கேயே வளர்க்கலாம். தண்ணி அப்படியே வத்தி போச்சுனாலும் மறுபடியும் குடத்துல கொண்டு வந்து ஊத்தலாம்ல. அப்போ துணி தைரியமா, சரி நம்ம பசங்க தான் சொல்றாங்கல்ல, நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அப்பதான் சிச்சு காக்கா மாதிரி நிறைய பேரு நம்மள கேவலமா பேசினாங்க. அவங்க முன்னாடி நம்ம எறா வியாபாரம் செஞ்சு காட்டணும். அப்படி துணி சோட்டு 2 பேருமே அவங்க சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஆட்களை வர வச்சு அவங்க வீட்டுக்கு மேல ரொம்பவும் பெருசா ஒரு தண்ணி தொட்டிய கட்டினாங்க. வெயில் நேர தண்ணியில படாம இருக்கிறதுக்காக பச்சையில பந்தல அவங்க போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொட்டியில நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியையும் மோட்டார் மூலமா ஊத்துனாங்க. இயற்கையோட ஒன்றி இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் செடிகளையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி இறால்களை கொண்டு வந்து அந்த தொட்டியில போட்டாங்க. அப்ப புச்சி அந்த தண்ணி தொட்டிய பார்த்து,
பாத்தியா பண்ணு, நம்ம வீட்டு மேல ஒரு சின்ன குளம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, இறை எவ்வளவு அழகா தெரியுது. அம்மா, நம்ம வீட்லயே இருந்துகிட்டு எப்பவுமே சாயங்காலம் இத பார்த்து இதுக்கு தீனி போட்டு நல்லா வளர்க்கலாம். இது வீட்லயே இருக்கிறதுனால நல்லா பெருசா வளரும். இப்படியே நாட்களும் போச்சு. துணி, சோட்டும், பன்னு, புஜ்ஜி எல்லாரும் சேர்ந்து அந்த தொட்டிய ராம பகலுமா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. வெயில் அதிகமாவே இருந்தாலும் பந்தல் போட்டதுனால அந்த வெயிலோட தாக்கம் தண்ணிக்கு படல. அதனால இறால் குட்டிகள் பெருசாவே வளர்ந்துச்சு. அடுத்த 3 மாசத்திலேயே குட்டி குட்டியா இருந்த இறால் குட்டிகள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்துச்சு. சொல்ல போனா அந்த குளத்து தண்ணியில வளர்றதை விட இந்த இறால்கள் இங்க ரொம்ப பெருசாவே வளர்ந்துருந்துச்சு. அத பார்த்து துணி, சோட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாவ் சோட்டு, எவ்வளவு பெரிய எறா பாத்தியா? பசங்களோட ஐடியால எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. நம்ம ஆத்துல கூட இவ்வளவு பெருசா கிடைக்கல. ஆமா துணி, இத பாக்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. இத கொண்டு போய் நம்ம ஊரு ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு விக்கலாம். துணி, சோட்டு 2 பேருமே அந்த தொட்டியில வளர்ந்த பெரிய பெரிய இறால்களை பிடிச்சி கூடையில போட்டு ஊருக்கு நடுவுல கொண்டு போய் நின்னு ஃப்ரெஷ்ஷான இறால்கள் அப்படின்னு சத்தமா கத்தவும் ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா வந்து அந்த இறால்களை பார்த்தாங்க. அப்போ மகிகளுக்கு ஆச்சரியமா, துணி, என்னது இது, எறாவா? இப்பதான் ஆத்துல தண்ணிய வத்தி போயிருக்குல, அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெருசு எங்க இருந்து வந்துச்சு? பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கே. சரி, எனக்கு 1 கிலோ கொடு. எனக்கும் ஒரு 2 கிலோ வேணும் துணி. இந்த வெயில் காலத்துல எப்படி நீங்க வளர்த்திருப்பீங்க? இதோட ருசி அற்புதமா இருக்கும். துணி சிரிச்சுக்கிட்டே, மகி, இத நாங்க ஆத்துல வளர்க்கல. எங்க வீட்டுக்கு மேலேயே எங்க பசங்களோட ஐடியாவை கேட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டி வளர்த்தது. அதனாலதான் இவ்வளோ பெருசா இருக்கு. எல்லாருமே பசங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. அப்படி அவங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தா அதே நேரத்துல என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த சிச்சு காக்கா வெளியில வந்து பார்த்தா துணியும் சோட்டுவும் இறால்கள் வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்து ஷாக்கானா. அப்ப சிச்சு காக்கா அவளுடைய மனசுக்குள்ள, என்னது, துணி, சோட்டு எற வியாபாரம் செய்யறாங்களா? இப்பதான் மழை இல்ல, ஆறெல்லாம் வத்தி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரு எப்படிதான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க? எங்கேயாவது கொள்ளை அடிச்சாங்களா என்ன? அப்போ சின்னு அங்க வந்து, அம்மா, அவங்க யாரும் திருடலமா. அவங்க வீட்டு மேலேயே அழகான ஸ்விம்மிங் பூல் கட்டி அதுலதான் அந்த எறாவெல்லாம் வளர்த்து இன்னைக்கு அவங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சிச்சு ரொம்ப கோவமா, வாய மூடுடா படவா, வீட்டுக்கு மேல ஸ்விம்மிங் பூல் கட்டி அங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா? இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு பார்த்தா வாழ்க்கையில இப்ப பெருசா வளர்ந்து வந்து பணக்காரங்களாகிறாங்களா? சிச்சு ரொம்ப கோவமா துணி அப்புறம் சோட்டு பக்கத்துல வந்தா. அவ ரொம்ப பொறாமையோட, என்ன துணி, வீட்டு மேல ஸ்விம்மிங் பூல்ல நீ எறவ வளர்த்துட்ட அப்படின்னா நீ பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? தண்ணில வளர்ற எற விட இந்த எற என்ன ருசியாவா இருக்கும்? துணி சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, எங்களை பார்த்தா உனக்கு வயித்தெரிச்சலா இருக்கா? நாங்க எங்க வீட்டுக்கு மேல சுத்தமான தண்ணியில தான் இந்த எறாவ வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வேணான்னா ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாரு, ஃப்ரீயாவே கொடுக்கறோம். நீ சமைச்சு சாப்பிட்டு பாரு. அப்போ உன்னோட வயித்தெரிச்சலும் கோவம் எல்லாமே போயிடும். ஆமா சிச்சு, நீ எங்களோட நஷ்டத்தை பார்த்து சிரிச்ச. ஆனா உன் சிரிப்புல இருந்து நாங்க எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே உன்னாலதான். ரொம்ப நன்றி சிச்சு. துணி, சோட்டுவோட தைரியம், பசங்களோட புத்திசாலித்தனம் இத பார்த்து ஊஜனங்க எல்லாருமே கை தட்டினாங்க. சிச்சு காக்காவுக்கு பொறாமையை தாங்க முடியல. ஆனா அவ அவமானப்பட்டு எதுவும் பேச முடியாம அங்கிருந்து போயிட்டா. துணி, சோட்டு மட்டும் அவங்க மாடியில அந்த மாதிரி இறால்களை வளர்த்து அந்த ஊர்லயே ஃபேமஸான வியாபாரிகளா மாறிட்டாங்க. அப்படி வியாபாரத்து மூலமா லாபம் சம்பாதிச்சு அவங்க பசங்க கூட சேர்ந்து 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிரச்சனை வரும்போது புதுவிதமா யோசிச்சா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்துட முடியும் அப்படிங்கறத பசங்க அவங்களுக்கு கத்து கொடுத்திருந்தாங்க.